டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பா உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. வாங்க முக்கியமான செய்திகளை எல்லாம் வேகமா பார்த்துடலாம். தினமும் செய்தித்தாள்களை புரட்டும் போதும் நியூஸ் சேனல்களை பார்க்கும் போதும் அடடா இதுல எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வருதா? அதுவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு கண்ணோட்டத்துல எது முக்கியம்னு தெரியாம கஷ்டமா இருக்கா? கவலையப்படாதீங்க. உங்களுக்காகவே தேர்வுக்கு தேவையான செய்திகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சுருக்கமா தெளிவா சொல்ல போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள், அப்புறம் தேசிய அளவுல கொடுக்கப்பட்ட விருதுகள், சாதனைகள் பத்தி பேசுவோம். அதுக்கடுத்து தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான பொருளாதாரம், விவசாயம் பத்தின அப்டேட்ஸ், அப்புறமா அறிவியல், சுகாதாரம், தொழில்நுட்பம், எண்ம ஆளுமை, கடைசியா உலக அளவுல இந்தியாவோட நிலை என்னன்னு பார்க்க போறோம். ஒரு முழுமையான பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் பகுதி தமிழ்நாடு ஸ்பெஷல். நம்ம மாநிலத்தோட பாரம்பரியம் சம்பந்தமாவும் மக்கள் நலத்திட்டங்கள் பத்தியும் இப்ப பார்க்கலாம். நம்ம பாரம்பரியம் சம்பந்தமா 2 முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. ஒன்னு கொஞ்சம் வருத்தமான செய்தி, இன்னொன்னு ரொம்பவே சந்தோஷமான செய்தி. முதல்ல தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையில இருந்த ஒரு 17ஆம் நூற்றாண்டு வாழ் மர்மமா காணாம போயிருக்கு. இது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம சென்னையில இருக்கிற ரொம்பவே பழமையான கோஷன் நூலகம் கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய்க்கு மேல செலவுல புதுப்பிக்கப்பட்டு ஜம்முன்னு திறக்கப்பட இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அடுத்ததா நம்ம மாநில அரசோட ஒரு முக்கியமான நலத்திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இந்த திட்டம் மூலமா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர். ஆமாங்க, 13 லட்சம் மக்கள். இந்த திட்டத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த ஒரு நம்பரே சொல்லு. அப்போ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள், வருமுன் காப்போம் தான். மக்களோட வீட்டுக்கே போய் இலவசமா மெடிக்கல் செக்அப் பண்றாங்க. இதனால ஏதாவது அசுகம் இருந்தா கூட அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம். நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கும்போது சமூக நலத்திட்டங்கள் பத்தி கண்டிப்பா படிப்பீங்க. அப்ப இந்த திட்டத்தோட தேதி, பட்ஜெட் மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஓகே, தமிழ்நாட்டில இருந்து இப்போ தேசிய அளவுக்கு போலாம். தேசிய அளவுல என்னென்ன விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன சாதனைகள் நடந்திருக்குன்னு இப்ப பாப்போம். சமீபத்துல நம்ம குடியரசுத் தலைவர் 20 இளம் சாதனையாளர்களுக்கு ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது கொடுத்திருக்காங்க. கலை, வீரம்னு மட்டும் 6 பிரிவுகள்ல இந்த விருது கொடுப்பாங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரியமான விஷயம் நடந்திருக்கு. ஆனா அதுல ஒரு சோகமும் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வயோமா பிரியாவுக்கு அவங்களோட வீர தீர செயலுக்காக மரணானந்தர விருதா இதை கொடுத்திருக்காங்க. இதை கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாவ், இங்க பாருங்க என்ன ஒரு பிரம்மாண்டம். பிரபல மணற்சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ஒடிசாவுல 60 அடி நீளத்துக்கு ஒரு சாண்டா கிளாஸ் மணல் சிற்பத்தை உருவாக்கி உலக சாதனை படைச்சிருக்காரு. இது வெறும் ஒரு சிற்பம் மட்டும் இல்ல, உலக அமைதிங்கிற ஒரு பெரிய செய்தியை இந்த கலை மூலமா அவர் சொல்லியிருக்கிறாரு. சூப்பர் இல்ல? சரி, அடுத்ததா நாம பார்க்க போற தலைப்பு தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பொருளாதாரம். இதுல விவசாயம், தொழில்துறைன்னு 2லையுமே நடந்திருக்கிற முக்கியமான மைல்கற்களை பத்தி இப்ப பார்க்கலாம். 2025ல நம்ம இந்திய விவசாயத்துறை உண்மையிலே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு. நம்ம மொத்த ஜிடிபியில சுமார் 16% பங்களிப்பு விவசாயத்திலேருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாம உணவு தானிய உற்பத்தி முதல் முறையா 357 மில்லியன் டன்னை தாண்டி இருக்கு. இது ஒரு வரலாற்று சாதனை. இதோட PM கிசான் திட்டம் மூலமா கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியா உதவி போய் சேர்ந்திருக்கு. அச்சா, இந்த MSMEன்னு சொல்றாங்களே, அதாவது குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அதுக்கு என்ன டெஃபினிஷன்? ஒரு கம்பெனியை எப்படி இந்த கேட்டகரியில பிரிக்கிறாங்கன்னு தெரியுமா? சிம்பிள், அவங்க எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்காங்க, அவங்களோட ஒரு வருஷ டர்ன்ஓவர் எவ்வளோ, இந்த 2ஐயும் வச்சு தான் முடிவு பண்றாங்க. இந்த புதிய வகைப்பாட்டை நல்லா பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் சம்பந்தமான கேள்விகள்ல இது வரலாம். எல்லாரும் MSMEயே இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்புன்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம நாட்டில இருந்து போற மொத்த ஏற்றுமதியில 45% இவங்களோடது தான். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட பாதி. நம்ம ஜிடிபியில 27% இவங்களால தான் வருது. விவசாயத்துக்கு அப்புறம் அதிகமா வேலை வாய்ப்பு கொடுக்கறதும் இந்த செக்டார் தான். இப்போ புரியுதா ஏன் இதை முதுகெலும்புன்னு சொல்றோம்னு? இப்போ நம்மளோட கவனம் அறிவியல், சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் பக்கம் திரும்ப போகுது. இதுல ஒரு பக்கம் ஒரு சூப்பரான தொழில்நுட்ப முன்னேற்றம், இன்னொரு பக்கம் நாம சந்திக்கிற ஒரு பெரிய சுகாதார சவால் பத்தி பார்க்க போறோம். தொழில்நுட்பத்துல ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ். பீகார் மாநிலத்துக்கே முதல் முறையா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்திருக்கு. அதோட பேரு பரம்ருத்ரா. ஐஐடி பாட்னாவுல இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது நம்ம தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் கீழே வருது. இது நம்ம நாட்டோட ஆராய்ச்சி திறனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்னா அப்படி என்ன ஸ்பெஷல்? சிம்பிளா சொல்லணும்னா
நம்ம வீட்ல இருக்கிற கம்ப்யூட்டரை விட பல லட்சம் மடங்கு வேகமானது, சக்தி வாய்ந்தது. வானிலை எப்படி இருக்குன்னு கரெக்டா சொல்றது, புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறது, பெரிய பெரிய அறிவியல் புதிர்களை சால்வ் பண்றதுன்னு மனுஷங்களால பல வருஷம் செய்ய வேண்டிய வேலையை இது சில மணி நேரத்துல முடிச்சிடும். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே முக்கியம். சரி, ஒரு பக்கம் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுகாதாரத்துல நமக்கு ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் மலேரியா. இந்தியா 2030க்குள்ள மலேரியாவை முழுசா ஒழிக்கணும்னு இலக்கு வச்சிருக்கு. ஆனா இதுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. அதுதான் நகரங்கள்ல பரவற மலேரியா. குறிப்பா அனோபிலிஸ் ஸ்டீவன்சி அப்படிங்கிற ஒரு கொசு நகரச்சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு நோயை பரப்பிட்டு இருக்கு. இது நம்ம இலக்கு அடையறதுக்கு ஒரு தடையா இருக்கு. ஓகே, இப்போ டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ள போலாம். அதுவும் குறிப்பா நம்ம நாட்டோட பாதுகாப்பை அதிகரிக்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற 2 சக்தி வாய்ந்த டிஜிட்டல் கருவிகளை பத்தி பார்க்க போறோம். உள்துறை அமைச்சகம் 2 முக்கியமான டிஜிட்டல் தளங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்னு OCND, அதாவது ஆர்கனைஸ்ட் கிரைம் நெட்வொர்க் டேட்டாபேஸ். இது என்ன பண்ணும்னா, நாடு முழுக்க இருக்கிற குற்றவாளிகள் அவங்களுடைய நெட்வொர்க் எல்லாத்தையும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கண்காணிக்கும். 2வது LRRF. இது காணாம போன, திருடப்பட்ட அரசாங்க துப்பாக்கிகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு டேட்டாபேஸ். இந்த 2மே நம்ம தேசிய பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்த உதவும். இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உலக அரங்கில் இந்தியா. உலக அளவுல வர்த்தகம் முதல் ராஜதந்திரம் வரைக்கும் இந்தியாவோட பங்கு எப்படி வளர்ந்துகிட்டே இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஒரு பெரிய சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கிம்பர்லி ப்ராசஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவங்களோட வேலை என்னன்னா, போர்க்களங்கள்ல இருந்து சட்டவிரோதமா வெட்டி எடுக்கப்படுற இரத்த வைரங்கள் வர்த்தகத்தை தடுக்கிறது தான். இந்த முக்கியமான அமைப்புக்கு 2026ல இந்தியா தலைமை தாங்க போகுது. இது 3வது தடவையா இந்தியா இந்த பொறுப்பை ஏற்குது. இது உலக அளவுல நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. ஒரு சின்ன சர்வதேச செய்தி. சொமாலியாவிலிருந்து 1991ல பிரிஞ்சு போன சொமாலிலாந்துங்கிற பகுதியை இப்போ இஸ்ரேல் ஒரு தனி நாடா அங்கீகரிச்சிருக்கு. ஆப்பிரிக்காவின் புவிசார் அரசியல்ல இது ஒரு முக்கியமான மாற்றமா பார்க்கப்படுது. சரி, நாம இப்போ பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். நம்ம தமிழ்நாடு பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்துது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமா நம்ம தேசத்தோட பாதுகாப்பு பலமாகுது. விவசாயமும் MSMEகளும் நம்ம பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. கடைசியா உலக அளவுல இந்தியா ஒரு தலைமை பொறுப்பை நோக்கி நகர்ந்து வருது. போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. வரப்போற 10 வருஷத்துல இந்தியாவோட வளர்ச்சிய எது அதிகமா தீர்மானிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஜிட்டல் புதுமையா, விவசாயத்தோட வளர்ச்சியா, இல்ல உலகளாவிய ராஜதந்திரமா? யோசிச்சு பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எய்ம் TNPC அகாடமியோட இணைஞ்சிருங்க. உங்க தேர்வுல வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.